அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டை குறிவைக்கும் குரு புதையல் யோகம் நிறைந்த ஆண்டாக 2024ஆம் ஆண்டை விருச்சக ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். குருவின் பார்வையில் செவ்வாயும் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது 6ல் இருந்தாலும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்திற்கு வலுவாக அமரப்போகிறாருங்க. எனவே விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டை குறிவைத்து புதையல் யோகம் உட்பட பல்வேறு விதமான யோகம் நிறைந்த ஆண்டாக மாற்றுகிறாருங்க குரு. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குருவின் அமைப்பால். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வருடத்தின் பிற்பகுதியில் மிக அதீதமாக ஜென்ம ராசிக்கு கிடைக்க போகிறது. எனவே அனைத்து விதமான தடைகளும் தவிர்த்தடியப்படும். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உருவாகும். ஏனென்றால் மிக முக்கியமாக நவ கிரகங்களின் அமைப்பில் குருவினுடைய அமைப்பும் அவருடைய பெயர்ச்சியும் மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு சுப கிரகமும் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அமரும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான 7ஆம் இடத்தில் அமரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு விதமான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஆண்டாக குரு மாற்றி கொடுக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் சனி சாதகமற்ற அமைப்பில் அர்த்தாஷ்டக சனியாக அமர்ந்திருந்தாலும் அவருக்கு இணையான பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் குரு சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அது மட்டுமல்லாது நவ கிரகங்கள்ல குருவின் பார்வையில் சுக்கிரன் புதன் பகை கிரகமாக கருதப்பட்டாலும் புதனின் பார்வையிலும் சுக்கிரனின் பார்வையிலும் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது எந்த கிரகத்தின் பார்வையாலும் குருவை பகை கிரகமாக பார்க்க முடியாது. ஏனென்றால் சம கிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ மட்டும்தான் குருவை மற்ற கிரக நிலைகள் பார்க்கின்றன. எனவேதான் மிக சிறப்பானவராகவும் மிக முக்கியமானவராகவும் குரு பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த ஆண்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டை குறிவைத்து பல்வேறு விதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான அதிர்ஷ்ட யோகங்களையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. வருடத்தின் முற்பகுதியில் 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 2, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். தனஸ்தானம் தொழில் ஸ்தானம் விரயஸ்தானத்தை மிக வலுவாக பார்க்கிறாருங்க. பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும். புதிய தொழில் உள்ளிட்ட பல பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது. விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை பல மடங்கு உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இது விருச்சக ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வருடத்தின் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வலுவாக எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய 7ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க. ஜென்ம ராசி 3 மற்றும் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைப்பதால் ஜென்ம ராசியில் மற்ற கிரகநிலைகள் அமர்ந்தாலும் அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகுகிறது. நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவேதான் இது ஒரு மிக சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல மடங்கு உயர்த்தி கொடுக்க போகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. 9ஆம் பார்வையாக 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக திருமணம் குழந்தை
பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சிறப்பான சுப நிகழ்வுகள் நடைபெறும் என்பதில் சந்தேகமே இல்லை. பல்வேறு வகையில காரிய தடைகளை சந்தித்து வந்த சூழ்நிலைகள் அனைத்திலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது திட்டமிட்டபடி நீங்கள் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. ஏனென்றால் 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. ருணரோக சத்ருஸ்தான பார்வையாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை சுமூகமாக தீர்வு காணப்படும். உங்களது சிறு முயற்சி கூட குடும்பத்தில் வருமானத்தை உயர்த்தக்கூடிய மிக சிறந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. பல்வேறு விதமான காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாக்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் விலகுகிறது. அலுவலகத்தில் சந்தித்த சிறு சிறு பிரச்சனைகளும் விலகும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் குரு பகவானுடைய அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுகிறது. தவறான சிந்தனைகள் கருத்துகள் போன்ற சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுகிறதுங்க. வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். 2024ஆம் ஆண்டை குரு என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. நீங்கள் திட்டமிட்டபடி அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் மனநிறைவை கொடுக்கும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. கலைத்துறை ரீதியாக இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்கலாம். இல்லத்திலும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடைபெற போகின்றன. புதிய படம் தயாரித்தல் முயற்சியில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பை நிறைந்து பெறக்கூடிய ஒரு ஆண்டாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறதுங்க. பல வருடமாக காத்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கிறது. மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயரும். திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக குரு மாற்றி கொடுக்கிறார். அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளை மாணவரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகுந்த செழிப்பும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையில தடை தாமதத்தை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. விவசாய சம்பந்தப்பட்ட புதிய நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வருடத்தில் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான முன்னேற்றம், அதிரடியான வளர்ச்சி திட்டங்கள் போன்ற அனைத்தும் மிகப்பெரிய நன்மை நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. மேலும் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.